பருவமழை காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற எல்லா ஊருமே பாக்குற வேற லெவல்ல இருக்குங்க. அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பூனேல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஏறி மும்பை வரைக்கும் ஒரு தாறுமாறான மழைக்கால பேருந்து பயணம் தாங்க பண்ண போறோம். எங்க இருக்கோம்னா பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே மகாராஷ்டிரா அரசு போக்குவரத்து கழகத்தோட பூனேல இருந்து மும்பை போற எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க போய் பூனேல இருந்து மும்பை வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ல தாங்க ஜேர்னி பண்ண போறோம். டைம் இப்போ 10:15 ஆகுது. காலையில 9 மணில இருந்து நைட் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் அங்க இருந்து பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்தங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். தெரியுது பாருங்க, அதான் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைடு பூனே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஹிந்தியில எழுதிருக்காங்க பாருங்க. இ சிவனேரின்னு போட்டிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் பஸ் தான் இ சிவனேரி அப்படின்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேர் வச்சிருக்காங்க. முதல்ல டிக்கெட் வாங்கிடலாங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஏதாவது பஸ்ல ஏறிக்கலாம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல ஏறணுங்களா, ஏறினதுக்கு அப்புறம் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசி 590. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. பூனேல இருந்து மும்பைல இருக்க தாதர் வரைக்கும் போறதுக்கு 590 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு நம்ம 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மணி நேரத்துல கவர் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் இப்போ 10:20 ஆகுதுங்க. இந்த வண்டியை 10:30க்கு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அதான் டிக்கெட் கவுண்டருங்க. அப்படியே ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம பஸ் நின்றுட்டு இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சுங்க. ஹிந்தி ஓரளவுக்கு பேச தெரியும். ஸோ ஹிந்தியில தான் பேசி பர்மிஷன் வாங்கினேன். பஸ் ஸ்டாண்டோட டைம் கீப்பர் இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்டேன். அவர் வந்து நம்ம பஸ் டிரைவர்கிட்ட சொல்லிட்டாரு, எடுக்க சொல்லிட்டாங்க. 10:35க்கு நம்ம வண்டி பூனே ரயில்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. பூனே அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பெயர் காரணம் பார்த்துடலாங்களா. புண்ணியா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு தான் மருவி பூனே ஆயிருக்குங்க. மூலா மதா அப்படின்னு 2 நதிகள் இந்த ஏரியாவை சுத்தி ஓடிட்டு இருந்ததாகவும், அந்த 2 நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல இந்த ஊர் உருவானதாகவும் சொல்றாங்க. இப்படி இந்த 2 நதிகள் சங்கமிக்கும் இந்த இடம் புனிதமா கருதப்பட்டனால சான்ஸ்கிரிட் வேர்டான புண்ணியா அப்படிங்கறத வச்சு இந்த ஊரை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அது பிரிட்டிஷ் காலத்துல பூனே அப்படின்னு மாறிடுச்சு. டிராபிக்கை மட்டும் பாருங்க. நம்ம ஊரை தாண்டுற வரைக்கும் இந்த அளவுக்கு டிராபிக் இருந்துட்டே தாங்க இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஒரு பீக் டைம்ல டிராவல் பண்றோம், எல்லாம் ஆபீஸ் போற டைம்ல. டைம் 11:20 ஆகுதுங்க. இன்னும் பூனே நகர பகுதியை நம்ம தாண்டவே இல்லை. கட்கி மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வேவை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம ஜேர்னி தாறுமாறா இருக்க போகுது. லேசான மழை பெய்யறத உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு பூனே மும்பை இந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான வானிலை அறிக்கையை பார்த்தங்க. அதனால நம்ம இங்கிருந்து மும்பை போற வரைக்கும் கிளைமேட் இதே மாதிரி தான் இருக்க போகுது. அடமழை வெளுத்து வாங்க போகுதுங்க. காலத்துல நம்ம மேலே ஏறி போனா நாசிக் போலாங்க. பட் நம்ம இப்போ கீழே போய் பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வேவை பிடிக்க போறோம். நம்ம போயிட்டு இருக்கிற இந்த சாலைகள்ல மரங்களை பார்க்கும்போது எனக்கு பெங்களூர் சாலைகள் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம வண்டி வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி பேசஞ்சர்ஸை ஏத்துனாங்க. ஸ்டாப் பேரை நான் நோட் பண்ண மறந்துட்டேங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு கண்டக்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க டிக்கெட் போட்டு பேசஞ்சர் ஏத்துனாங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் டிக்கெட் வாங்கிட்டு தான் வண்டிக்குள்ள ஏறுற மாதிரி இருந்தது. வேற ஒரு இடத்துலயும் நிறுத்தி பேசஞ்சர்ஸ் ஏத்துனாங்க. ஆக மொத்தம் இந்த வண்டியில கண்டக்டர் கிடையாதுங்க. பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்ட் ஆக போகுதுங்களா, அதனால முன்னாடி கூப்பிட்டு நம்ம உட்கார சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தான் வியூ ஸ்டார் மாரா இருக்கு போதுங்க.
நம்ம எதிர்பார்த்து வந்த பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வேவை ஜாயின் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் வியூஸ் தாறுமாறா இருக்க போகுது. பூனேல இருந்து மும்பைக்கு நீங்க ட்ரெயின்ல போயிருந்தீங்கன்னா, அதுவும் மழை காலத்துல போயிருந்தீங்கன்னா, அந்த ரூட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின்ல போகும்போதே அவ்வளவு சூப்பரா இருந்தது. பஸ்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த ஜேர்னியை நம்ம இப்ப பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. தமிழ்ல முதல் முறையா பூனேல இருந்து மும்பை வரைக்கும் இந்த பஸ் பிளாக் போடுற முதல் சேனல் நம்ம சேனல் தான். எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, எக்ஸ்பிரஸ்வேக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். இந்த பூனே மும்பை எக்ஸ்பிரஸ்வேயோட அபிஷியல் நேம் யஷ்வந்த்ராவ் சௌஹான் எக்ஸ்பிரஸ்வே. தூரத்துல மலை தெரியுது பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மலை மேல தாங்க நம்ம ஏற போறோம். இது ஒரு 6 வழிச்சாலைங்க. இடதுபுறம் 3 வழிகளும் வலதுபுறம் 3 வழிகளும் இருக்கு. இந்தியாவோட முதல் எக்ஸ்பிரஸ்வே இதுதாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை வழியா இந்த எக்ஸ்பிரஸ்வே பாஸ் ஆகறனால ஆங்காங்கே உங்களால டனல்களை பார்க்க முடியும். இந்த எக்ஸ்பிரஸ் வழிச்சாலையோட மொத்த நீளம் 94.5 கிலோமீட்டர்கள். ஒரு நாளைக்கு சராசரியா 43,000 கார்கள் இந்த சாலையை கடந்து செல்லுதுங்க. மேக்சிமமா 1,00,000 கார்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த சாலையை கடந்து செல்லும் வகையில இந்த சாலை டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சிறிய தொலைவுல மேற்கு தொடர்ச்சி மலை மேல மலை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையை சஹ்யதரி மலை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த சாலையானது பூனேல இருக்க கிவாலையில ஆரம்பிச்சு நாவி மும்பையில இருக்க கலம்பொலி அப்படிங்கிற இடத்துல முடிவடையுது. இந்த சாலையில 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்கள் பயணம் செய்ய அனுமதி இல்ல. இந்த சாலையில பயணம் செய்யும் மற்ற வாகனங்கள் சாலை மேல எந்த இடத்துலயும் வண்டியை நிறுத்தறதுக்கு அனுமதி இல்ல. இடதுபுறத்துல லோனாவாலா 29 கிலோமீட்டர், மும்பை 162 கிலோமீட்டர் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்க அறிவிப்பு பலகையை அவங்களால பார்க்க முடியும். இந்த பயணத்துல நம்ம பார்க்கிற முதல் சுங்கச்சாவடி இதுதாங்க. இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை கிடையாதுங்க. அதனால இது மத்திய அரசுக்கு சொந்தமான சாலை கிடையாது. இந்த சாலையை அமைச்சது மகாராஷ்டிரா அரசு தாங்க. மகாராஷ்டிரா அரசோட மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த சாலையை பில்ட் பண்ணி இப்ப ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாலைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதல் முதலமைச்சரான யஷ்வந்த்ராவ் சௌஹான் அவரோட பேரை தான் வச்சிருக்காங்க. ஏப்ரல் 2001 இந்த சாலையை ஓபன் பண்றாங்க. இந்த சாலையை ஓபன் பண்ணப்போ இந்த சாலையில ஸ்பீட் லிமிட் எதுவும் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான சாலை விபத்துகள் நடந்ததன் காரணமாக இப்போ இந்த சாலையில செல்லும் வாகனங்களுக்கு ஸ்பீட் லிமிட் இருக்கு. கார்கள் மேக்சிமம் 100 கிலோமீட்டர் வேகத்திலையும், பெரிய லாரிகள் மற்றும் ட்ரக்குகள் மேக்சிமம் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் இந்த சாலையில சமவெளியில பயணம் செய்யலாம். அதே மலை மேல ஏறும்போது எல்லா வாகனங்களும் 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணம் செய்யணும். இந்த மலைகள்லாம் எவ்வளவு பச்சை பசுமையா இருக்குன்னு பாருங்க. மழைக்காலம் முடிஞ்சு நீங்க இந்த ரூட்ல பயணம் செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு பச்சை பசேல்னு உங்களால பார்க்க முடியாது. இந்த பயணத்துல நம்மளோட முதல் டனலை இப்ப கடக்க போறோங்க. இந்த சாலையில நீங்க பருவமழை காலங்கள்ல பயணம் செய்யும் போது உங்களால ஆங்காங்கே வழிநெடுக சின்ன சின்ன அருவிகளை பார்க்க முடியும். முதல் முறையா ஒரு 6 வழிச்சாலை பயணத்துல நிறைய அருவிகளை என்னால பார்க்க முடிஞ்சது. லோனாவாலா 12, பன்வேல் 62, தானே 98 கிலோமீட்டர் அப்படிங்கிற அறிவிப்பு பலகை மேல வைக்கப்பட்டிருக்கிறத உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். நம்ம சென்னை பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க உடனே ஈஸியா இருக்க ஒரு டிரைவ் போவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்தியாவுல மனதுக்கு பிடித்த முதல் 10 சாலை பயணங்கள் அப்படின்னு நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா இந்த மும்பை பூனே சாலை பயணமும் அதுல இருக்கும். அதுவும் பருவமழை காலங்கள்ல இந்த பாதையில நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா மனதுக்கு இதமா ரம்மியமா உங்களுக்கு ஒரு புத்தர் மனநிலையை இந்த சாலை பயணம் கொடுக்கும். நம்மளோட மலையேற்றம் ஆரம்பிக்க போகுதுங்க. இதுக்கப்புறம் மலையும் வெளுத்து வாங்க போகுது. அதனால அதிரடியான தடாலடியான காட்சிகளுக்கு தயாராயிக்கோங்க. பஸ் கண்ணாடியில விழுகிற மலை துளிகள் அப்படியே உங்க மேல விழுந்த மாதிரியான ஒரு ஃபீலை இந்த வீடியோ தரும்.
ஃப்ரேம் பாருங்க ஜி, வேற லெவல்ல இருக்குங்க. மாஸ். சாதாரணமா மலைப்பாதைகள் அப்படின்னாலே நமக்கு கொண்டை ஊசி வளைவுகள் தாங்க ஞாபகம் வரும். ஆனா, இந்த மலையேற்றத்துல நமக்கு எந்த கொண்டை ஊசி வளைவுகளும் வரப்போறது இல்லைங்க. ஏன்னா, பிரிட்டிஷ்காரங்க மும்பைக்கும், பூனேக்கும் நடுவுல இந்த பாதைய அமைச்சப்போ, முதல்ல இத சர்வே பண்ணி பாதை அமைச்சது பிரிட்டிஷ்காரங்க தான். அப்படி அவங்க பாதை அமைச்சப்போ, எந்த மலை வழியா பாதைய அமைச்சா கொண்டை ஊசி வளைவுகள கம்மியா வைக்க முடியும், இல்ல கொண்டை ஊசி வளைவுகளே இல்லாத பயணத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, அதுக்கேத்த மாரி தான் சர்வே பண்ணி இந்த பாதைய அமைச்சிருக்காங்க. ஒரு புரிதலுக்காக நான் மலை ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. மும்பை வந்து கடல் மட்டத்துல இருக்கு. பூனே கொஞ்சம் உயரமான பகுதியில இருக்கு. நம்ம உயரமான பகுதியில இருந்து கடல் மட்டத்தை நோக்கி போறனால, பூனேல இருந்து மும்பை போகும்போது நமக்கு மலை ஏற்றம் கிடையாது, மலை இறக்கம் தான். மும்பையில இருந்து பூனே வரும்போது தான் நமக்கு மலை ஏற்றம் உண்டு. டைம் இப்போ 12:45 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம இப்போ லோனாவலா அப்படிங்கிற ஊரை கடந்து நம்மளுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். இடதுபுறம் மண் சரிவு அதிகம் நிகழும் பகுதி, அதனால் கவனமாக செல்லுங்கள் அப்படின்னு ஆங்கிலத்துல வைக்கப்பட்டிருக்க அறிவிப்பு பலகையை உங்களால பார்க்க முடியும். வலதுபுறம் அந்த மலை மேல ஒரு சின்ன அருவி போகிறதையும் உங்களால பார்க்க முடியும். வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அளவுக்கு இந்த பயணம் இனிமையான பயணமாவே இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வெளுத்து வாங்க போகுது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எக்ஸ்பிரஸ் வேக்கும் நேஷனல் ஹைவேக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. அது என்னன்னு பாத்திரலாம். எக்ஸ்பிரஸ் வேல என்ன பண்ண முடியாது அப்படிங்கறத சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேக்கும் நேஷனல் ஹைவேக்குமான வித்தியாசங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் வேல உங்களால ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஸ் வேக்குள்ள போகவோ வெளியே வரவோ முடியுங்க. இந்த காட்சியே உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்ததுன்னா பையா படத்துல வர பூங்காற்றே பூங்காற்றே பாட்டை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த பாட்டுல வர்ற பல காட்சிகள் இந்த சாலையில படமாக்கப்பட்ட காட்சிகள் தான். எக்ஸ்பிரஸ் வேக்கும் நெடுஞ்சாலைக்குமான வித்தியாசங்களை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? எக்ஸ்பிரஸ் வேல உங்களுக்கு டிராபிக் சிக்னலே இருக்காதுங்க. அதனால நீங்க எக்ஸ்பிரஸ் வேக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அப்படியே உங்க பயணத்தை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே வர்ற ஜங்ஷன்ஸுமே இருக்காது. எக்ஸ்பிரஸ் வேல எந்த ஒரு இடத்துலயுமே உங்க வாகனத்தை நிறுத்த முடியாதுங்க. ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் நிறுத்த முடியும். சாலையில நடுவுல எங்கேயுமே உங்களால வாகனத்தை நிறுத்த முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வேயுமே கிடையாதுங்க. ஆனா பக்கத்து மாநிலமான கர்நாடகால பெங்களூர்ல இருந்து மைசூர் போற சாலை வந்து எக்ஸ்பிரஸ் வே. பன்னெண்டரை மணிக்கு நம்ம கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரத்துல எல்லாம் இல்ல, ஒரு மிதமான உயரத்துல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு மிஸ்ட்ன்னு பாருங்க. மாசுங்க, வேற லெவலா இருக்கு ஜர்னி. மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் பயங்கரமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் படு பயங்கரமா இருக்கும். இந்த பூனேல இருந்து மும்பை போற சாலை பயணமாவது வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது மழைக்காலத்துல அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணம். மழைக்கால சொர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த பூனே மும்பை சாலையில தான் இருக்கு.
ஃபோர்ஸ் டைம் 1:05 ஆகுது. ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த வியூஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி என் பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு ஜேர்னிங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நான் 12th முடிச்சிருந்தப்போ இந்த பையா படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த பையா படத்துல கார்த்தி வந்து தமன்னாவை கூட்டிட்டு பெங்களூர்ல இருந்து மும்பை வரைக்கும் ஒரு ஜேர்னி போவாரு. இந்த பூங்காற்றை பூங்காற்றை பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல இந்த பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். எனக்கு அதை பார்த்ததுல இருந்தே இந்த ரூட்ல ஒரு ஜேர்னி எப்பவாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். அது போக நம்ம டிராவல் பிளாகிங்லயும் இருக்கும். இந்த ரூட் மான்சூன்ல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 3-4 டனல் கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 3-4 டனல் கிராஸ் பண்றப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்க உங்க போன்லயோ டிவிலயோ பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசுறேன் இல்லையா? இங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம வண்டி நிக்குங்க. அப்படியே குயிக்கா போய் ஒரு டீயோ காஃபியோ அடிச்சுட்டு திரும்ப வந்து வண்டியில உட்காந்துக்கலாங்க. இன்னும் நம்ம ஜேர்னில ஒரு 75 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. இந்த அஜ்பான் டேட்ஸ் நட்ஸை எங்க போனாலும் பார்க்க முடியுதுங்க. நிறைய கடைகள் இருக்குங்க. மெக்டொனால்ட்ஸ், KFC, பர்கர் கிங். அது முன்னாடியே டீ காஃபி இருக்குங்க. இங்கேயே டீ காஃபி குடிச்சுக்கலாம். நிஷி சாகர். சரி வாங்க. ₹30 இந்த டீயோட குவான்டிட்டி பாருங்களேன். நம்ம ஊர்ல எல்லாம் ₹10 இந்த குவான்டிட்டி கிடைக்கும். நம்ம ஊரை விடுங்க, ட்ரெயின்லயே நமக்கு ₹10 இந்த குவான்டிட்டி கிடைக்கும். குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றேன். பால் நல்லா கெட்டியாவே இருக்குங்க. ரயில்வே டீ மாதிரி இல்ல, நல்லாவே இருக்கு. பட் ₹30 அதிகம் தான். அது 1:30 மணிக்கு திரும்பவும் நம்ம வண்டி எடுத்துட்டாங்கங்க. ஒரு சின்ன உணவு விடுமுறைக்கு அப்புறம் நமது பயணம் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. உள்ளம் கொள்ளை போகுது அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி மனதை மயக்கிய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு பேருந்து பயணமாவே இது இருந்தது. உங்களுக்கு வலதுபுறத்துல மலை மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிளக்ஸ பாருங்க. கரு அப்படின்னு போட்டு அந்த காரை விளம்பரப்படுத்தி இருக்காங்க. நம்ம கருவு எடுக்கும் போது அந்த விளம்பரத்தை பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இது ஒரு ஜீனியஸ் மார்க்கெட்டிங் இருக்குங்க.
இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன கவிதை தோணுதுங்க. அதை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். மூடிய பசுமை செவ்வழியில் மலைத்துளிகளை முதலில் கண்ணாடி தான் வரவேற்கின்றன. சிறு சிறு அருவிகள் வெண்பட்டு கயிறாக சோடா பாட்டிலிருந்து பொங்கும் நுரை போல பாறைகள் மேல் வளைந்தோடுகின்றன. மெதுவாக மேலிருந்து சரிந்து வரும் அந்த துளிகள் என் வாசனை நினைவுகளைப் போல வண்டி கண்ணாடியில் ஒட்டி கொண்டு செல்கின்றன. ஒரு இடுக்கில் வளைந்து நுழைந்து போவது போல் இல்லை, ஒரு கனவின் இடுக்குள் நுழைந்து போவது போல் உள்ளது இந்த பயணம். திடீரென கண்ணாடிக்குள் மலை தெரிக்கிறது. சட் சட் என்ற அந்த சத்தம் ஒரு ராகமா, ஒரு எச்சரிக்கையா? திகைத்து நிற்கும் என் கேமராவிற்கே பதில் இல்லை. தூறலில் மூடிய அந்த ஒவ்வொரு சுரங்கம் கூட தாயின் கருப்பை போல பாதுகாப்பாக தோன்றுகிறது. டைம் 2 மணி ஆகுதுங்க. மகாராஷ்டிரால இருக்க கலம்புலிங்கிற ஊரை ரீச் பண்ணிருக்கோம். நம்ம வண்டியில இருந்து கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் இங்க இறங்குனாங்க. இந்த கலம்புலியோட பூனே மும்பை எக்ஸ்பிரஸ்வே முடிவுக்கு வருதுங்க. இதுக்கடுத்து நம்ம மும்பை நகருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருவோம். மும்பையின் அடுக்குமாடி கட்டடங்கள் நம்மை மும்பை நகருக்குள் அன்புடன் வரவேற்கின்றது. மும்பை நகருக்குள்ள நுழையும் போது அந்த மலை மேல ஒரு புத்த கோயில் ஒண்ணு பார்த்தங்க. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இடதுபுறம் தெரியறதுதான் மும்பையில இருக்க நாவி மும்பையில இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்க. மழை பெய்யறனால கொஞ்சம் மங்கலா தெரியும். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களுக்கு கோட்டை வடிவில் ஒரு நுழைவாயில் அமைச்சு அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறத உங்களால இந்த இடத்துல காண முடியும். டைம் 3:10 தாதர்ல இருக்க MSRTC எலக்ட்ரிக் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேங்க. பட் இது ஒரு சின்ன நிழற்குடை தான். பூனேல இருந்து மும்பை வரை எல்லா எலக்ட்ரிக் பஸ்ஸோட லாஸ்ட் பாயிண்ட் இதுதானுங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து CSMT போகணுங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து தாதர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாங்க.
வெல்கம் டு மும்பை சிஎஸ்எம்டி. வழக்கமா மும்பைல இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா ஓடுவாங்க. ஆனா மும்பை வந்தா மட்டும் நான் ரொம்ப ஸ்லோவாயிடுறேங்க. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன். மும்பை வந்தா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். நம்ம இந்த லோக்கல் ட்ரெயின்ல இங்க வந்தோம் இல்லைங்களா, கடைசி பெட்டியில ஏறணும். நம்ம கூட இறங்கினவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம இன்னும் பாதி பெட்டியும் கூட கிராஸ் பண்ணலைங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, மும்பை சிஎஸ்எஃப்டிக்கு ஆப்போசிட்ல அரம் வடாபாவ் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. மும்பை சிஎஸ்எஃப்டி பக்கம் அது ஃபேமஸான வடாபாவ் கடை. லைட்டா பசிக்குதுங்க, அதனால நம்ம அங்க போய் வடாபாவ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பிளாக் எண்ட் பண்ணிக்கலாம். அது மும்பை சிஎஸ்எம்டிங்க. நம்ம இந்த சப்வே கேட் 1 வழியா வெளியே வந்தோம். அப்படியே ரைட் சைடு பாருங்க, கூட்டமா இருக்கு. அதுதான் அந்த அரம் வடாபாவ். ஆக்சுவலா ரொம்ப பெருசுங்க. இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. 25 ரூபாய். எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க சாப்பிட்றேன். வேற லெவல்ல இருக்குங்க. வடாபாவ் சாப்பிடறதுக்காகவே மும்பை எத்தனை தடவை வேணாலும் வரலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவுதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த ரூட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததோடவே இந்த ரூட் வேற லெவல்ல இருந்தது. நீங்களும் என் கூட சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ கோவால இருந்து வருங்க. நைட் இங்க இருந்து கிளம்பி கோவா போறேன். அடுத்த வீடியோ பஸ் வீடியோ தான், கோவால இருந்து வரும். நைட் இங்க இருந்து நான் கோவா போறேன். அந்த ட்ரெயின்ல vlog எல்லாம் எடுக்க போறது இல்லைங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.